அத்தியாயம் 55. அந்த ஆளுயர கண்ணாடி வழி தன் சிவந்த கன்னத்தை தடவியவளின் வெளியில் அப்படி ஒரு வன்மம். அவள் கண்கள் இரண்டும் இரத்த சிவப்பாக இருந்தது. எவ்வளோ தைரியம் இருந்தா அவ என் மேலே கை வச்சிருப்பா? கேவலம் ஒரு வேலைக்காரி என் மேல கை வச்சிட்டா என்று முடியை பிடித்து கொண்டு கத்தியவள் அங்கிருந்த பூஜாடி எடுத்து கண்ணாடியை நோக்கி வீசினாள். அதுவோ சில்லு சில்லாக உடைந்து நொறுங்கியது. அவளை நான் விடவே மாட்டேன். அவளை சித்திரவதை பண்ணுவேன். நான் அசிங்கப்பட்டதை விட அவ பல மடங்கு அசிங்கப்படணும் என்று அந்த வீடே அதிரும்படி கத்தி கொண்டிருந்தாள். இந்த சத்தம் கேட்டு ஹாலிலிருந்து ஓடி வந்தார்கள் அவளை பெற்றவர்கள். மேனகா, என்ன பண்ற என்று அவளை தடுக்க நினைத்தார்கள். ஆனால் அவளோ வெறி பிடித்தவளைப் போல நடந்து கொண்டாள். கேவலம் ஒரு வேலைக்காரி எல்லார் முன்னாடியே அசிங்கப்படுத்திட்டா என்றாள் முடியை பிடித்து கத்தி. அவர்களுக்கு எப்படி அவளை கட்டுப்படுத்துவது என்றே தெரியவில்லை. அவர்களுக்கும் உள்ளம் கொதிக்கத்தான் செய்தது. மேனகா, இங்க பாரு, என்ன பாரு என்று அவள் கன்னத்தை பிடித்தார் அவள் அன்னை. எனக்கும் உள்ள கொதிக்கத்தான் செய்து. அதுக்காக அப்படி கத்தி கோவப்பட்டா எல்லாம் சரியாயிடுமா? அவ வெறும் சாவி கொடுத்தா ஆடுற பொம்மை. ஆனா அவளுக்கு சாவி கொடுத்தவன் யாரு? சிவந்த கண்களுடன் அன்னையை நிமிர்ந்து பார்த்தாள் மேனகா. மாம், அந்த ராவணன் தான் உன்னை எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு இப்படி பண்ணான். நீ அவனை தாண்டி பழி வாங்கணும். மேனகா மூளை யோசித்தது. மாம், அவனை பழி வாங்கணும்னா நம்ம இவ்வளவுதான் அடிக்கணும். என்னடி சொல்ற? நீங்க கவனிக்கலையா? எத? அந்த ராவணன் இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்க கூட பழகி இருந்தாலும் எந்த பொண்ணுக்காகவும் இப்படி நடந்துக்கிட்டதே இல்லை. அவ மேல ஒருத்தன் கை வச்சான்னு மிருக மாதிரி அடிச்சான் பாத்தீங்கல்ல, அப்ப அவனுக்கு அவளை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்கு பொண்ணுங்க ஜஸ்ட் லஸ்ட்டுக்கு மட்டும்தான். அவனுக்கு தான் எந்த பொண்ணு மேலேயும் ஃபீலிங்ஸே வராதே. ஒருவேளை இவ மேல வந்திருந்தா? அவர் மகளை யோசனையாக பார்த்தார். வந்திருந்தா நமக்கு ஜாக்பாட் மம்மி. அவர் யோசித்தார். அவளை வச்சு அவனை துடிக்க வைக்கலாம். அவளையும் அடிச்ச மாதிரி அவனையும் பழி வாங்குற மாதிரி. நம்மளோட நோக்கம் அவனை பழி வாங்கணும். அவனை நடுத்தருவில் நிக்க வைக்கணும். அதுக்கு நம்ம இதை பண்ணலாம். அவர் சிரித்தார். மகளை நினைத்து பெருமை கொண்டார். இப்பதாண்டி நீ என் பொண்ணு மாதிரி பேசுற. என்ன வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும். ஆனா அந்த குடும்பம் மொத்தமா அழியணும் என்றார் அவர் வன்மத்துடன். மேனகா வெள்ளத்தனமாய் சிரித்தாள். அந்த குடத்தை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு சென்றாள் ரம்யா. குடித்த நீர் வாரத்துக்கு ஒரு முறைதான் வரும். ஆகவே அவர்கள் மொத்தமாய் பிடித்து வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே ரம்யா தான் மொத்தமாய் பிடித்து தூக்கி வைத்தாள். அசோக் கோர்ட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தான். ஆனால் அவள் தனியாக தண்ணீர் தூக்குவதைக் கண்டு அவன் ஓடி வந்தான். நீ எதுக்கு ரம்யா தனியா தூக்குற? இரு, நான் ஹெல்ப் பண்றேன் என்று அவன் ஓடி வர, இல்ல நான் பாத்துக்கிறேன் என்று ரம்யா சொன்ன போதும் அவன் கேட்கவில்லை. தமிழ் உள்ளே சமைத்து கொண்டிருந்தாள். அடட, என்ன தமிழ், வாசம் கமகமன்னு இருக்கு. உனக்கு விஷயம் தெரியாதா? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே என்று அவன் முன் சுட சுட கேசரியை நீட்டினாள் அவள். என்ன ஸ்பெஷல் என்றான் கொஞ்சம் எடுத்து வாயில் வைத்தபடி. ரம்யா பர்த்டே. அசோக் ஒரு நொடி அமைதியாகி மெல்ல ரம்யாவை திரும்பி பார்த்தான். அவள் இவர்களை கண்டு கொள்ளாமல் தண்ணீர் எடுத்து வந்தாள். ஓ, அப்ப என்ன ஸ்பெஷல்? அப்படிலாம் எதுவும் இல்லை. ரம்யா பட்டுன்னு சொல்ல அசோக் முகம் வாடி போனது. ஆசிரமம் போறோம், நீயும் வரியா? அசோக்குக்கு வேலை இருந்தது. ஆனால் ஒரு நாள் ரம்யாவுடன் இருக்கும் வாய்ப்பை விட அவனுக்கு மனம் இல்லை. ஆகவே வருவதாய் ஒப்புக்கொண்டான். முதலில் ரம்யாவிற்கு ட்ரெஸ் எடுக்க சென்றார்கள். ரம்யா, இதை எடுத்துக்கோ, இது எப்படி இருக்கு என ஒவ்வொன்றாய் எடுத்து பார்த்து கொண்டிருந்தாள் தமிழ். ரம்யாவுக்கு இதில் பெரிய நாட்டமில்லை என்பதால் அவள் அமைதியாக கொழுபொம்மை போல் நின்று கொண்டிருந்தாள். ரம்யா, அசோக் கொஞ்சம் தயங்கி தயங்கி அழைத்தான். இவள் என்னவென்பதைப் போல பார்த்தாள். அவன் ஒரு சேலை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினான். இந்த இந்த சேலை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரம்யா. அதுக்கு? அவள் பட்டும் படாமல் பேசினாள். நீ இதை கட்டிக்கிறியா? முடியாது. ஏன்? நீ இதை வெறும் ஃப்ரெண்டா மட்டும் கொடுக்கறன்னு சொல்லி வாங்கிக்கிற. ரம்யா, ஒரு பொண்ணுக்கு சேலை வாங்கி கொடுக்கணும்னா
ஒன்று அவன் அப்பனா இல்லை புருஷனா இல்லை அண்ணன் தம்பியா இருக்கணும். உன்னை புருஷனாவும் லவ்வராவும் என்னால் பார்க்க முடியாது அசோக். அவன் முகம் வாடி போனது. மரியாதையா போயிடு அசோக். ஃப்ரெண்டா பழகின பொண்ணுக்கிட்ட எப்படிடா லவ்னு வந்து நிக்கிற? போ. அவன் வாடிய முகத்துடன் அந்த சேலை எடுத்து கொண்டு சென்றான். ரம்யா நாக்கை சுழற்சியபடி அங்கும் இங்கும் வேடிக்கை பார்க்கும் பொழுதுதான் அவள் கண்ணில் சிக்கினான் கவின். சற்று தள்ளி நின்று ட்ரெஸ் வாங்கி கொண்டிருந்தான். அவனை கண்டதும் அவள் கண்களில் ஒரு குறும்பு. ஒய் டோமர்! தங்கைக்கு ட்ரெஸ் எடுத்து கொண்டிருந்தவன் இவள் சத்தம் கேட்டு பட்டுன்னு திரும்பி பார்த்தான். நீயா? நானேதான். பொண்ணுங்க செக்ஷன்ல என்ன பண்ற? உன் தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தியா என்றாள் அவன் எடுத்த ஆடையை பார்த்தபடி. இல்ல, என் லவ்வருக்கு எடுக்க வந்த என்றான் அவன் இவளை முறைத்தபடி. ஓஹோ, உன் லவ்வர் எப்படி இருப்பா? ரொம்ப அழகா இருப்பா. எப்படி? அதோ அப்படியா என்று அந்த கண்ணாடியை நோக்கி கையை காட்டினாள். கவின் திரும்பி பார்த்தான். அதில் ரம்யா உருவம்தான் தெரிந்தது. அவன் அவளை முறைத்து பார்த்தான். நான் அவ அழகா இருப்பான்னு சொன்னேன். ஏன், எனக்கு என்ன குறைச்சல்? நீ ஒரு பொம்பளை ரவுடி என்றான் அவன் கடுப்பாக. இந்த பொம்பளை ரவுடியை தானே நீ ரேப் பண்ண ட்ரை பண்ண என்றவள் கண்ணடித்து கேட்க அவனும் பதட்டமாய் அவள் வாயை மூடினான். எது கத்துற? அப்போ கத்தாம கற்பழிக்க போறியா? அடியே பொண்ணு மாதிரி பேசுடி என்றான் பல்லை கடித்து. என்ன பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா? உன்னை எவனும் பொண்ணு மாதிரி பார்க்க மாட்டான். ஓஹோ, சரி, உன் லவ்வருக்கு என்ன எடுத்த? அவன் ஒரு சேலை எடுத்து காட்டினான். அவன் நிஜமாக சொன்னானா இல்லை விளையாட்டாக சொன்னானா தெரியாது. ஆனால் அந்த மயில் வண்ண சேலை அழகாக இருந்தது. இது அவளுக்கு அழகா இருக்கும் என்றான். அப்படியா? அப்ப நான் எடுத்துக்கிறேன் என்ன பட்டென அவன் கையில் இருந்த அந்த சேலையை பறித்து கொண்டாள் ரம்யா. கவின் இதை எதிர்பார்க்கவில்லை. ஏ, என்ன பண்றது கூடு? லவருக்கு தானே எடுத்தேன்னு சொன்ன. அப்ப நானே வச்சுக்கிறேன். எனக்கு கிஃப்டா எடுத்துக்கிறேன். நீ காசு மட்டும் கட்டிரு என்றாள் பல்லை காட்டி. ரம்யா, இது எப்படி இருக்குன்னு பாரு என ஒரு சல்வாரை எடுத்து திரும்பி அசோக் கண்ணில் பட்டது அந்த காட்சி. ரம்யா கவினுடன் நெருங்கி நின்று அவன் கையில் இருந்த சேலையை வாங்கும் காட்சி. அவன் கண் கலங்கி போக பட்டென பார்வையை வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டான். அந்த பேலஸ் போன்ற வீட்டின் மத்தியில் எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் ராவணன். அவன் கைகளில் மது பாட்டில். அவன் போன் அடித்து கொண்டே இருந்தது. அவன் கண்களும் அடிக்கொரு முறை அந்த போன் திரையை பார்த்து கொண்டுதான் இருந்தது. அவன் எதிர்பார்ப்பின் சொந்தக்காரர் அழைப்பார்களோ என. ஆனால் அவன் யாரிடமிருந்து அழைப்பை எதிர்பார்த்தானோ அவர்களிடம் இருந்து மட்டும் அழைப்பு வரவே இல்லை. தன்னை சுற்றி இவ்வளவு பேரிருந்தும் ஏனோ ஒரு தனிமை அவனிடத்தில். எனக்கு யாரும் வேணாம் என்ற விரக்தி புன்னகையுடன் அந்த மதுவை அருந்து போனவன் போன் திரையில் தெரிந்த தமிழ் பெயரை கண்டு குடிப்பதை நிறுத்திவிட்டு போனை எடுத்தான். இவன் அவளிடம் என்ன எதிர்பார்த்தானோ தெரியவில்லை. ஆனால் அந்த பக்கம் அவன் எதிர்பார்த்ததையும் தாண்டி ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாள் தமிழ். சார் சார் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ் என்றபடி ஒரு மாதிரி தமிழ் குரல் விட்டு விட்டு கேட்டது. அவள் ஒரு மாதிரி பதட்டமாக பேசினாள். அவள் என்ன பேசினாள் என்று அவனுக்கு சரியாக கேட்கவில்லை. ஆனால் அவள் பேசுவதை வைத்து பார்க்கும்போது அவள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாள் என்பது மட்டும் அவனுக்கு புரிந்தது. அடுத்த நொடி அவன் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. அவன் இதுவரை இப்படி ஒரு வேகத்தில் காரை ஓட்டியதே இல்லை. அப்படி ஒரு வேகம். அவனுக்கு மனதிலும் மூளையிலும் ஓடியது ஒன்றுதான். அவளுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பது மட்டுமே. அவள் போன் லொகேஷனை ட்ராக் பண்ணி வந்தவன் அங்கே அவன் கண்ட காட்சியில் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றான். அத்தியாயம் 56. அவன் முன்னே கண்ட காட்சியில் அப்படியே ஸ்டன்னாகி போய் நின்று கொண்டிருந்தான் ராவணன். அவன் கண் முன்னே வெள்ளை நிற சேலையில் ஆங்காங்கே தங்க பூவை தூவிவிட்டது போன்ற உடையில் அழகு தேவதையாக நின்று கொண்டிருந்தாள் தமிழ். அவள் முன்னே கை நிறைய ரோஜா பூக்கள் மற்றும் பலூன்களை பிடித்தபடி குட்டி குட்டி குழந்தைகள் தேவதை கூட்டம் போல் நின்று கொண்டிருந்தார்கள்.
இன்னும் சில குட்டீஸ் ராவணனை சுற்றி ஓடி வந்து அவன் கையை பிடித்தார்கள். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழம்பி போய் நின்று கொண்டிருந்தான் ராவணன். அந்த குழந்தைகள் அவன் கையை பிடித்து அழைத்து சென்றார்கள். ராவணனுக்கு என்னவோ கனவுலகில் இருப்பது போலவே தோன்றியது. தமிழும் அந்த குழந்தைகளும் ராவனின் முன்னே போய் நின்று அவன் முன்னே பூங்கொத்தை கொடுத்தபடி சொன்னார்கள். ஹாப்பி பர்த்டே அர்ஜுன் அங்கிள் என்று கத்தி சொன்ன குழந்தைகளைக் கண்டு அவன் என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்றான். ஹாப்பி பர்த்டே அர்ஜுன் சார் என்று தமிழ் அந்த ரோஜா பூவை நீட்டினாள். எனக்கு பர்த்டேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியாம உங்க ஆதார் கார்டு பார்த்துட்டேன் என்றாள் அழகான புன்னகையுடன். அவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ராவணன் அவன் பிறந்த நாளை கொண்டாடி பல வருஷம் ஆகிவிட்டது. அவன் பிறந்த நாள் அன்றுதான் அவன் அம்மா அப்பா அவனை விட்டு பிரிந்த நாள் என்பதால் அவன் பிறந்த நாளை கொண்டாடுவதே இல்லை. நண்பர்களுக்கு மட்டும் ட்ரீட் கொடுப்பவன் ஒரு கோவிலுக்கு கூட செல்ல மாட்டான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் அன்னையின் வாழ்த்து கிடைக்குமா என்று காத்திருப்பான். ஆனால் அது அவனுக்கு கிடைத்ததே இல்லை. மச்சி என்னடாச்சு என பல்டி அடித்து ஓடி வந்ததில் கவின் உடல் எங்கும் மண்ணோட்டிய போதும் அதை பற்றி கூட கவலை கொள்ளாமல் ஓடி வந்திருந்தான் கவின். மச்சி மச்சி என்ன பிரச்சனை என்று கவின் அங்கே அழகு தேவதை போல் நின்று தமிழை கண்டு ஒரு மார்க்கமாக முழித்தான். குளித்து கொண்டிருந்தவன் பேண்ட் கூட மாட்டாமல் வெறும் டவலுடன் ஓடி வந்திருந்தான். ராவணன் மட்டுமல்ல, தமிழ் கூட அவனை ஒரு மார்க்கமாக பார்த்தாள். இதென்ன கோலம்? இல்ல, உனக்கு என்னமோ பிரச்சனைன்னு அர்ஜுன் தான் உடனே கிளம்பி வர சொன்னான், அதான் அப்படியே வந்துட்டேன். அதுக்குன்னு இப்படியே வா, டவல் கூட மாத்தாம? அதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன நடக்குது? பிரச்சனை மாதிரி தெரியல, ஃபங்க்ஷன் மாதிரி தெரியுது. ஃபங்க்ஷன் தான், அர்ஜுன் சருக்கு பர்த்டே இல்லை, ஸோ கேக் கட்டிங் ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டு ரம்யாவுக்கும் இன்னைக்கு பர்த்டே என்றவள் ரம்யாவை அழைத்தாள். ரம்யா, வரண்டி என்றவள் அந்த மயில் வண்ண சேலையில் மேலோக அழகி போல் நடந்து வர கவின் ஒரு நடி அவள் அழகை கண்டு உறைந்து போய் நின்றான். அவனிடம் இருந்து வாங்கி கொண்டு போன இல்லை பறித்து கொண்டு போன அதே சேலைதான். அர்ஜுன் சார், இதுதான் என் ஃப்ரெண்ட் ரம்யா, இவளுக்கும் இன்னைக்கு தான் பிறந்த நாள். அர்ஜுன் ரம்யா பக்கமாய் திரும்பினான். ரம்யா இப்பொழுதுதான் முதல் முறை அவனை பார்க்கிறாள். தான் யாரென்றே தெரியாமல் தனக்கு உதவி செய்தவனை பார்க்க அவளும் பல நாட்களாக காத்து கொண்டுதான் இருக்கிறாள். உங்களை பார்க்க தான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தானா? ஹாய் என்று ரம்யா கையை நீட்ட ராவணன் மெல்ல அவள் கைப்பிடித்து குலுக்கினான். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே இருவரும் ஒரே நேரத்தில் சொல்லிக் கொண்டார்கள். அட, நமக்குள்ள செம சிங்ன என அவள் பட்டென அவன் தோளில் ஒரு அடியை போட்டாள். ஆரம்பிச்சிட்டா ரவுடி பொம்பளை என்று முணுமுணுத்து கொண்டான் கவின். ராவணனை அத்தனை எளிதில் யாரும் தொட்டு விட முடியாது. ஆனால் அவனையே செல்லமாய் அடித்து விட்டாளே தன் தோழி. ஒருவேளை அவன் தவறாக எடுத்துக்கொள்வானோ என்று தமிழ் கொஞ்சம் பயத்துடன் ராவணன் முகத்தை பார்க்க, ஆனால் நல்ல வேளை அவன் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. தமிழ், நீங்க கொஞ்சம் மொக்கையாதான் இருப்பீங்கன்னு சொன்னா, ஆனா நீங்க செம்மையா இருக்கீங்க என சந்தடி கேப்பில் தோழியை போட்டு கொடுத்து விட்டாள். ராவணன் தமிழை திரும்பி ஒரு லுக்கு விட்டான் என்று சொல்வதை விட கொஞ்சம் முறைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐயையோ, போட்டு கொடுத்துட்டாளே என்று பார்வையை வேறு பக்கமாய் திருப்பிக் கொண்டாள் தமிழ். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அப்படிதான் படபடன்னு பேசுவேன். வாய் மட்டுமா பேசும், கையும் தான் பேசுது என இன்னொரு பக்கம் முணுமுணுத்து கொண்டிருந்தான் கவின். சரி வாங்க, கேக் கட் பண்ணலாம் என்று தமிழ் கண் காட்ட அசோக் அந்த கேக்கை தூக்கி வந்தான். கேக் கட் பண்ணுங்க என்று இருவரின் கையிலும் பிளாஸ்டிக் கத்தியை கொடுத்தாள் தமிழ். இதெல்லாம் எதுக்கு என்று ராவணன் கொஞ்சம் தயங்கினான். அட, கட் பண்ணுங்கண்ணே என ரம்யா ராவணன் கையை பிடித்து அந்த கேக் கட் பண்ணி இருவரும் முதலில் ஊட்டிக்கொண்டார்கள்.
அடுத்ததாக ரம்யா தோழிக்கு ஊட்டினாள். பின் தனக்கு ஊட்டுவாள் என்று அசோக் எதிர்பார்த்திருக்க, ஆனால் அவளோ அங்கிருந்த குழந்தைகளுக்கு ஊட்ட அவன் முகம் வாடி போனது. ராவணன் யாருக்கு ஊட்டுவது என்று தெரியாமல் அந்த கேக் துண்டை கையில் வைத்து கொண்டு நிற்க, அர்ஜுன் சார், உங்களுக்கு நான் இன்னைக்கு பெரிய கிஃப்ட் மட்டும் இல்லை, சர்ப்ரைஸும் கொடுக்க போறேன், கண்ணை மூடுங்க என்றாள். ராவணன் குழப்பமாய் கண்ணை மூடினான். இப்ப கண்ணை திறங்க சார். ராவணன் கண்ணை திறக்கும் பொழுது அவன் கண் முன்னே அவன் அன்னை. அவனால் நம்பவே முடியவில்லை. மா! அவன் உதடு துடிக்க அழைத்தான். கிட்டத்தட்ட 20 வருடம் ஆகிவிட்டது அவன் அன்னை அவனுக்கு விஷ் பண்ணியும் அவன் பர்த்டேவுக்கு வந்தும். ஐயோ, இப்போ ஊட்டிங்க அந்த கேக்க என்று இவர்கள் சுற்றி நின்று விஷ் பண்ணி கை தட்ட, ராவணின் கரம் நடுங்க அந்த கேக்கை அவன் அன்னைக்கு ஊட்டிவிட்டான். அவர் வாங்கி கொண்டார். அது மட்டுமல்லாமல் அவரும் ஊட்டிவிட்டார். ஹாப்பி பர்த்டே அர்ஜுன் என்று அவன் தலையை வருடி கொடுக்க, பல வருடங்களுக்கு பின் ராவணன் கண்கள் கலங்கியது. கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது அவர் விஷ் கிடைத்து. தேங்க்ஸ் மாம் என்றவன் மற்றவர்கள் அறியா வண்ணம் அந்த கண்ணீரை துடைத்து கொண்டான். கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு பின் மீட்டிங் இருப்பதாய் சொல்லி அவன் அன்னை கிளம்பிவிட, அந்த கடற்கரை மணலில் அமர்ந்து அந்த கடல் காற்றை உள்வாங்கிக் கொண்டிருந்தான் ராவணன். அர்ஜுன் சார், தமிழின் அழைப்பில் அவன் மெல்ல திரும்பி பார்த்தான். அவள் கையில் இருந்த திருநீரை கொண்டு வந்து அவன் நெற்றியில் பூசிவிட்டாள். இதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன் என்று அவன் அழிக்க போக, அழிக்கக்கூடாது, அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க சார். அவன் சரி என்றான். சரி வாங்க சார், குட்டி சாப்பிட்றாங்க, நீங்களும் சாப்பிட வாங்க. போலாம், உட்காரு என்றான் அவன் பக்கத்தில் கை காட்டி. தமிழ் கொஞ்சம் இடம் விட்டு தள்ளி அமர்ந்தாள். இருவரிடமும் அமைதி. ராவணன் மெல்ல அந்த மணலில் இருந்த தமிழின் கையின் மேல் தன் கையை வைத்தான். அவள் உருவிக்கொள்ள நினைத்தாள். ப்ளீஸ் என்றான் அவன் கடலை வெறித்த வண்ணம். ஆகவே அவள் அமைதியாகிவிட்டாள். தமிழ். முதல் முறை அவள் பெயரை சொல்லி அழைக்கிறான். தமிழ் அவனை திரும்பி பார்த்தாள். ராவணன் அவள் வெளியே திரும்பி பார்த்தான். தேங்க்ஸ் என்றான் உணர்வு பூர்வமாக. அவள் அவனை சிறு புன்னகையுடன் ஏறிட்டாள். எதுக்கு சார்? நீ எனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்க தெரியுமா? எனக்கு 20 வருஷமா கிடைக்காத ஒரு விஷயத்தை கொடுத்துருக்க. நீ நீ என்ன பண்ணியிருந்தாலும் எனக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் என் மாம் என்றவனுக்கு வார்த்தை கூட வரவில்லை. என் மாம் 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் எனக்கு விஷ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு கூட தெரியல. இதுதான் எனக்கு மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட் என்றான் உணர்வு பொங்க. இதுவரை அவளுக்கு ராவணனை அரக்கனாக, மற்றவர்கள் படும் கஷ்டத்தை ரசிக்கக்கூடியவனாக மட்டும்தான் தெரியும். ஆனால் இன்று அவள் பார்க்கும் ராவணன் அவளுக்கு புதிது. இது ரம்யா ஐடியாதான். நீங்க அவளுக்கு தான் முக்கியமா தேங்க்ஸ் சொல்லணும். அவன் கடலை வெறித்தான். நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்? ஏதோ சின்ன பிள்ளை போல் கேட்டான். என்ன தோணுதோ பண்ணுங்க. அவளும் சிரிப்புடனே சொல்ல, அப்போ கத்தட்டுமா? சரி கத்துங்க. ராவணன் அந்த கடற்கரை மணலில் நடந்து போய் கடல் தண்ணீரில் நின்றவன் சத்தம் போட்டு கத்தினான். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் அம்மா எனக்கு விஷ் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ், தேங்க்ஸ் அ லாட் என்று அந்த கடலெங்கும் கேட்கும்படி சத்தம் போட்டு கத்தி துள்ளி குதித்தவனை சிறு புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் தமிழ். முடிந்தவரை கத்தி முடித்தவன் அவள் அருகே ஓடி வந்தான். தமிழ் என்னவென்பது போல் பார்க்க அவன் குனிந்து தமிழை தூக்கி கொண்டு சுற்றினான். ஐயோ அர்ஜுன் சார், விடுங்க, பயமா இருக்கு. நான் ஹாப்பியா இருக்க தமிழ் என்று கத்திக்கொண்டே சுற்றியவனை கண்டு அவளுக்குத்தான் தலை சுற்றியது. அத்தியாயம் 57. வெறும் டவல் மற்றும் மேலே ஒரு டிஷர்ட் அணிந்து அந்த ஆசிரம குழந்தைகளுக்கு உணவை பரிமாறிக் கொண்டிருந்த கவின் விழிகள் அடிக்கொரு முறை ரம்யா பக்கம் தீண்டி வந்தது.
அசோக் மற்றும் ரம்யா சேர்ந்துதான் மற்ற குழந்தைகளுக்கு உணவை பரிமாறி கொண்டிருந்தார்கள். இவன் யாரு? ஃப்ரெண்டோ? ஆனா அவன் பார்க்குற பார்வை அப்படி இல்லையே என தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்தான் கவின். ரம்யா, சொல்லு அசோக். புடவை எடுத்து கொடுக்கணும்னா ஒன்று புருஷனா இருக்கணும், இல்லை லவ்வரா இருக்கணும், இல்லை அண்ணன் தம்பியா இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் யாரோ ஒருத்தன் எடுத்து கொடுத்த சேலையை மட்டும் கட்டிக்கிற. அப்போ அதுக்கு பேர் என்ன? கேசரியை பாத்திரத்தில் எடுத்து வைத்த ரம்யா மெல்ல அவனை திரும்பி பார்த்தாள். கண்டிப்பா அண்ணன் தம்பி இல்ல, அப்ப என்ன உறவா இருக்கோன்னு யோசிச்சுக்கோ என்றாள் பட்டென. அவனை லவ் பண்றியா? சரியா தெரில என கவின் பக்கம் பார்த்தவளின் இதழ் ஏனோ மெல்ல விரிந்தது. ஆனா அந்த டோமரை பிடிச்சிருக்கு என்றாள் கொஞ்சம் புன்னகையுடன். அசோக் ஒரு விரக்தி புன்னகையுடன் அதற்கு மேல் ஒரு வார்த்தை பேசிடாதவன் மௌனமாக விலகி சென்றான். நண்பனின் வாடிய முகம் அவளுக்கும் வலிக்கத்தான் செய்தது. ஆனால் 3 நாட்களுக்கு முன்பு நடந்ததை எண்ணி பார்த்தவளுக்கு அவள் செய்ததே சரி எனப்பட்டது. ஜானு பற்றி விசாரிக்க மதியை தேடி சென்றிருந்தாள் ரம்யா. அப்பொழுதுதான் அசோக் பற்றியும் அவள் விசாரித்தாள். மதி, என் ஃப்ரெண்டு அசோக் உனக்கு ஞாபகம் இருக்கா? அசோக் என்ற பெயரை கேட்டதும் அதிர்ச்சியையும் தாண்டி வேறு சில உணர்வுகள் அவள் முகத்தில் வந்து சென்றதை அவளும் கவனிக்கத்தான் செய்தாள். ஞாபகம் இருக்குக்கா, திக்கி திணறி சொன்னாள். அவனை லவ் பண்ணியா நீ? சுற்றி வளைக்காமல் நேரடியாக கேட்டுவிட்டாள். மதி கண்கள் கலங்கியது. அவள் பதில் சொல்லாவிடனும் கூட அந்த கண்ணீர் சொல்லிவிட்டது அவளுக்கான பதிலை. வெல், அப்ப அசோக் சொன்னது உண்மைதான் போல. அவள் கலங்கிய விழிகளுடன் நிமிர்ந்து பார்த்தாள். அவரை பார்த்தீங்களாக்கா? எங்க இருக்கார்? எப்படி இருக்கார்? நல்லா தானே இருக்காரு? அத்தனை கேள்விகள். ரம்யா இதழ் நக்கலாய் விரிந்தது. அவ்வளோ லவ்வா? அதனாலதான் 14 வயசுல கிஸ் அடிச்சிருக்க. ஒன்று ரோசக்கார நீதிமான் அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஐயோ அக்கா, அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் தாங்க மாட்டாரு. ஆனா ஒண்ணுமே பண்ணாத அந்த அப்பாவி பிள்ளைய அசிங்கப்படுத்தி அனுப்பி வச்சாரு உன் அப்பா. ஆனா நீ 14 வயசுல ஃபாரின் ஸ்டைல்ல லிப் டு லிப் கிஸ் அடிச்சிருக்க. மதி கையை பிசைந்தாள். இன்னும் லவ் பண்றிய அவனை? அவரை மட்டும்தான் எப்பவுமே லவ் பண்ணுவ என்றாள் கலங்கிய விழிகளுடன். ஓஹோ என்றவள் அமைதியாக கிளம்ப தயாரானாள். அக்கா, ரம்யா என்னவென்பது போல் பார்த்தாள். சாரி. ரம்யா ஏன் என்பது போல் புருவம் சுருக்கினாள். அன்னைக்கு நீங்க பார்க்கணுன்னு தான் நான் அவரை கிஸ் பண்ணேன். என்கிட்ட அவர் உங்களை லவ் பண்றதா சொன்னாரு. நான் அவர்கிட்ட கெஞ்சினேன், ஆனா அவர் கேட்கல. அப்பதான் நீங்க அந்த பக்கமா வந்தீங்க. நீங்க பார்க்கணுன்னு தான் நான் கிஸ் பண்ணேன். அப்பவாது அவர் உங்களை லவ் பண்ணாம விட்டுருவாரு நினைச்சேன். ஆனா அவரு மொத்தமா எங்கேயோ சொல்லாம போயிட்டாரு. என்னால தானே அவர் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கட்டாச்சு என்றாள் கண் கலங்கி. ரம்யா எதுவும் பேசாமல் வண்டியை எடுத்தாள். படிமதி, படிப்பு ஒரு பொண்ணுக்கு ரொம்ப முக்கியம், அப்புறம் பார்த்துக்கலாம். ரம்யா கையை எடுத்து மதி அவள் தலையில் வைத்து கொண்டாள். என்னையும் அவரையும் சேர்த்து வைப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. மதி, என்ன பண்ற? கையை விடு. நான் கேட்கறது சுயநலம்னு தெரியும்க்கா. ஆனா என்னால் அவரை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அவருக்காக நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன். நீங்க சொன்ன அவரு கேட்பாரு. ப்ளீஸ் என்ன சேர்த்து வைப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. ரம்யா அவள் கண்ணை மூடி திறந்தாள். அவள் மூடிய இமை வழி பல விஷயம் வந்து சேர்ந்தது. பண்ணுங்கக்கா. ரம்யா கண்ணை திறந்தாள். சத்தியம், நான் அவன் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறேன் என்றாள். மதி கண்ணீருடன் அவளை அணைத்து கொண்டாள். அதை எண்ணி பார்த்தவள் நண்பனை கண்டு சிறு புன்முறுவல் செய்தாள். என்னை மன்னிச்சிடு அசோக், மதி உன் மேல உயிரை வச்சிருக்கா என்று மனதிலே அவனிடம் மன்னிப்பு கேட்டாள். என்ன அவன் அப்படி பார்க்குற? அவனும் உன் போதைப்பொருள் கைமாத்துற ஆளா இல்லை உன்னோட ஆளா என்ற சத்தம் கேட்டு ரம்யா திரும்பி பார்த்தாள். ஒரு தினசாக நின்று கொண்டிருந்தான் கவின். ஏன் ஆளா? பின்ன அவன் உன்னை அப்படி பார்க்கறான், ஆள் இல்லையா?
ஆளுதான். கவினை ரசனையாக பார்த்தபடி சொன்னாள். ஆளா? கவின் கண்கள் விரிந்தது. ஆமா. பார்க்க பொருள் சப்ளை பண்ற மாதிரி இருக்கான். அவன் ஆளா? கன்றாவியான ஜோடி. ஆமா, கொஞ்சம் கன்றாவியான ஜோடிதான். ஆனா நல்லா இருக்கும் என்றாள் அவள் சேலையை அள்ளி இடையில் சொருகி. பொறுக்கி மாதிரி இருக்கான். ஆமா, அவன் கொஞ்சம் பொறுக்கிதான். அவள் கண்களில் சுவாரஸ்யம். 5 பைசாக்கு தேர மாட்டான். உண்மைதான் என்றாள் அவள் சிரிப்பை மறைத்தபடி. சரியான டோமர். அவன் டோமர் தான் என்றாள் அவள் கையில் இருந்த வளையலை மேலே தள்ளிவிட்டு. கவின் கடுப்பானான். போதைப் பொருள் விற்கிறவ இப்படிதாண்டி இருப்ப. பொறுக்கி பின்னாடி சுத்திக்கிட்டு. உன் கூட பேசுறேன் பாத்தியா? என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். நல்ல ஜோடி, கட்டிக்கோ. கட்டிக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பொருள் விற்கலாம் என நக்கலாய் சொன்னான். ரம்யா அங்குமிங்கும் சுற்றி பார்த்தாள், குழந்தைகள் யாரேனும் இருக்கிறார்களா என்று. ஆனால் அங்கு அல்ல, சற்று தள்ளிதான் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். யாரும் இல்லாததை உறுதி செய்து கொண்டவள் அவன் டவலோடு பிடித்து தன்னருகே இழுத்தாள். ஏய், என்னடி பண்ற என்றவனின் குரல் ஹை பிச்சிலிருந்து லோ ஆனது. அவனை தன்னருகே இழுத்தவள் இன்னொரு கரத்தால் அவன் காலில் சட்டையை பிடித்தாள். நீ சொன்ன எல்லாமே சரியாதான் இருக்கு. பொறுக்கி, டோமர், பொருள் விற்கிறவன், கரெக்டா சொல்லிருக்க. ஆனா அது அவ இல்ல, நீதான். சொல்லு, எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? அந்த கடல் காற்று வேறு குளிர்காற்றாய் வீசி அடித்த போதும் அவனுக்கு மட்டும் ஏனோ உஷ்ணமாகவே இருந்தது. சொல்லுடா டோமர் என்று இன்னும் அவன் டவலை பிடித்து அவன் பக்கம் இழுக்க கவின் அவன் மேலே வந்து விழுந்தான். ராவணன் அவள் கைகளில் அழுத்தம் கொடுத்தான். எப்படி அம்மா வந்தாங்க? அது ஒரு குட்டி ஸ்டோரி. பரவாயில்ல, சொல்லு. செவ்வாய் வெள்ளி கோவிலுக்கு போவேன். அப்படி போகும்போதுதான் கோவில் படியிலிருந்து யாரோ குளத்துக்குள்ள மயங்கி விடுறத பார்த்தேன். எதையும் யோசிக்காம தண்ணிக்குள்ள குதிச்சு தூக்குனா அது உங்க அம்மா. அர்ஜுன் விழி விரிந்தது. பயப்படாதீங்க, லோ ப்ரெஷர்னு மயங்கிட்டாங்க. ஆனா மயங்கி விழுந்த இடம்தான் தப்பா போச்சு. நல்ல வேளை சரியான நேரத்துல வெளியே கொண்டு வந்து முதலுதவி பண்ணதால பெருசா ஒன்றும் ஆகல. அவங்களுக்கு என்ன பார்த்ததும் ஞாபகம் வந்துருச்சு. பார்ட்டியில பார்த்த ஞாபகம். அப்புறம்தான் அவங்க ரொம்ப நேரம் என்னமோ மனசு விட்டு பேசினாங்க. கடைசியா உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க. எதுவா இருந்தாலும் கேளுன்னு சொன்னாங்க. ராவணன் அவள் என்ன கேட்டாள் என்று ஆர்வமாக எதிர்பார்த்தான். நான் உங்க பர்த்டேக்கு வர சொன்னேன், உங்களுக்கு விஷ் பண்ணுன்னு சொன்னேன். ராவணனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எனக்கு இதான் முக்கியம்னு உனக்கு எப்படி தெரியும்? சொன்ன திட்ட மாட்டீங்களே. அவன் இல்லை என தலையாட்டினான். உங்க ரூம் கிளீன் பண்ணும்போது உங்க விஷ் போர்டை பார்த்தேன். பொதுவா என்ன ஆசையோ இல்லை என்ன நடக்கணும்னு விரும்புகிறோமோ அதுதான் விஷ் போர்டில் எழுதி வைப்பாங்க. ஆனால் உங்களோட ஃபர்ஸ்ட் விஷ் பார்த்து எனக்கு ரொம்ப ஷாக். அது உங்கள் பர்த்டேவுக்கு அம்மாவோட விஷ். என்னமோ தெரியல, கேட்கணும்னு தோணுச்சு. அதனால அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க வந்துட்டாங்க, அவ்வளோதான் என கண்ணக்குழி சிரிப்போடு சொன்னவளை அவன் இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? நீ நினச்சிருந்தா பணம், பொருள் இப்படி எது வேணாலும் கேட்டிருக்கலாம். என்கிட்ட இருந்து மொத்தமாக ரிலீவ் ஆகி போகிற வாய்ப்பு உனக்கு கிடச்சிருக்கும். ஆனால் ஏன் உனக்காக கேட்காம எனக்காக கேட்ட? இவ்வளோ வசதி இருந்தும் உங்களோட ஃபர்ஸ்ட் விஷ் அம்மா வாயால் பர்த்டே விஷ் கேட்கணும்னு இருக்கு. அப்போது அது எந்த அளவுக்கு உங்களை பாதிச்சிருக்கோன்னு தோணுச்சு. இந்த பணம் காசை விட அந்த தாய் வாயால் சொல்கிற வாழ்த்து பெருசுன்னு தோணுச்சு. என்றைக்கும் நம்மளுக்காக இல்லாமல் மற்றவங்களுக்காக நல்லது பண்ணாலோ அவங்க ஆசையை நிறைவேற்றினாலோ அந்த ஆண்டவர் நம்மளை பார்த்துப்பாருன்னு என் அப்பா அடிக்கடி சொல்வார். அதனால நாங்கள் எங்களுக்காக ப்ரே பண்ணுறதே இல்லை. அது மட்டும் இல்லை, நான் கேட்ட போது யோசிக்காம அவ்வளோ பெரிய பணத்தை கொடுத்தீங்க. உங்களுக்கு ஏதாவது நான் பண்ணணும்னு தோணுச்சு, ஸோ கேட்டேன் என்றாள். கவின் சொன்னது உண்மைதான் தோணுது. என்னது? நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை, நீ ஸ்பெஷல் தான் என்றான் அவள் கண்களை பார்த்தபடி. அத்தியாயம் 58. அவன் டவலை பிடித்து அவள் இழுக்க
இதை எதிர்பாராதவன் அவள் மீதே வந்து விழப்போன சமயம் எப்படியோ காலை ஒன்றி நின்று விட்டான். கவின் பதட்டமாய் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தான். ஏய், என்னடி பண்ற? பொண்ணு மாதிரி நடந்துக்கோ என்றான் கொஞ்சம் பதட்டமாய். பொண்ணு மாதிரினா எப்படி? சொம்புல பால் கொண்டு வந்தா ஓகே சொல்வியா என்றாள் அவன் இடையே கிள்ளி. ஆ, யாராவது பார்த்தா என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? பிரஸ்டீஜ் இல்லைன்னா இன்னொரு பிராண்ட் குக்கர் வாங்கிக்கலாம். ஆனால் லவ் வாங்க முடியுமா? பாரு, இவ்வளோ அழகா இருக்கேன், ஒரு சைட்டு கூட அடிக்க மாட்டேங்கிற. ஆனா உண்மையை சொல்லு, நீ அதில் வீக்கு தானே? அடிங்க, யாரை பார்த்து வீக்குன்னு சொல்ற? உன் பொல்ல உடச்சிருவேன்டி. அதுக்கு முன்னாடி என் டவலை விடு. நீ தான் பெரிய பருப்பாச்சு, எடுத்துக்கிட்டு போக வேண்டியதானே? போயிடுவேன், ஜட்டி போடலன்னு பார்க்குறேன். இதை அவன் சொல்லியிருக்கவே கூடாது, அதுவும் அவளிடம் சொல்லியிருக்க கூடாது. ஆஹா, இது வேறையா? 6 கழுத வயசாச்சு, இன்னும் ஜட்டி போடாம சுத்துறியே, வெக்கமா இல்லையா? ஏய், அவசரமா வந்துட்ட. கேட்குறவன் கேன பையன்னா கேஆர் விஜயா கொண்டையில் டிஆர் படம் ஓடுதுன்னு சொல்லுவ போல. சரி, நம்ம மேட்ருக்கு வா. 2 பேரும் சேர்ந்தே பொட்டலம் போடலாம். என்ன சொல்ற? முடியாது. இப்ப நீ ஓகே சொல்லன்னு வை. என்னடி பண்ணுவ? அவன் எகிரி கொண்டு வந்தான். டவல் அவுத்து அம்மனமா ஓட விட்டுருவேன். எத? ஆமா, நான் தான் வெள்ளையாச்சே, அப்ப கண்டிப்பா பண்ணுவேன். எப்போ ஓகே சொல்வ? கவின் அவன் கண்களை பார்த்தான். நிஜமாக முதல் முறை அவளை சேலையில் பார்க்கிறான். அழகாக இருந்தாள். நீ நல்லாதான் இருக்க. ரம்யா இதழை வளைத்தாள். செம்ம ஃபிகர் தான். பேசாம நீயே அந்த அழகை வச்சு வேற எவனையும் வளைச்சு போடக்கூடாது. உன்ன மாதிரி போதை பொருள் விற்கிறவள ஒரு நாள் நான் கட்டிக்க மாட்டேன். நீ கேவலமானவ என்றான் அவள் கண்களை பார்த்து. நானும் பாவோன்னு ஒன்று சான்ஸ் தர நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப பேசுற. இப்படியே சுத்து, அப்பதான் புத்தி வரும் என்று அவள் அந்த டவலை உருவி கொண்டு செல்ல அவன் போய் சொல்லவில்லை. நிஜமாகவே அந்த பக்கி பையன் டவுசர் போடல சார். ஐயோ, அடியே டவலை குடுறி என்று கத்தினான். அப்படியே அம்மனம்மா ஓடு, அப்பதான் உனக்கெல்லாம் புத்தி வரும் என்று டவலை எடுத்து தோளில் போட்டு கொண்டு சென்றாள். பாவி, நேரம் பார்த்து பழி வாங்கிட்டாளே என பதுங்க இடம் தேடி தெரிந்தவன் வேறு வழி இல்லாமல் ஒரு ஓரமாய் கிடந்த பாலித்தீன் கவரை எடுத்து கட்டி கொண்டான். இருடி, இதுக்கும் சேர்த்து ஒன்று வச்சுக்கிறேன். ராவணன் பிறந்த நாளில் இது ரொம்பவே சிறப்பான வருடம். அங்கிருந்த அத்தனை குழந்தைகளுடனும் அமர்ந்து உண்டான். அத்தனை குழந்தைகளும் அங்கிள் அங்கிள் என்று அவன் மீது அத்தனை அன்பு காட்டினார்கள். இதற்கும் அவன் யார் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. தமிழ் வீல்சேரில் மகாவை அழைத்து வந்தாள். அர்ஜுன் சார். ராவணன் திரும்பி பார்த்தான். இவதான் மகா. நீங்க கொடுத்த பணத்தினால தான் இவ இன்னைக்கு இங்க இருக்கா. ராவணன் அந்த குழந்தையை பார்த்தான். அவளோ ராவணனை விரல் நீட்டி அழைத்தாள். ராவணன் மெல்ல அந்த குழந்தை முன்னே மண்டியிட்டு அமர்ந்தான். ஹாப்பி பர்த்டே மாமா என அந்த குழந்தை ராவணன் நெற்றியில் முத்தம் வைக்க அவன் அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்றான். இதை விடவா ஒரு பெரிய பரிசு அவனுக்கு கிடைத்து விட போகிறது? அண்ணா, அப்போ நாங்க கிளம்புறோம், அவங்கள ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போய் விடணும் என ரம்யா பட்டன ராவணனை அணைத்து விட்டு விலகி நிற்க ராவணன் மெல்ல அவள் தலையை வருடி கொடுத்தான். தேங்க்ஸ். எதுக்கு? இந்த ஏற்பாடு பண்ண ஐடியா நீ கொடுத்தன்னு சொன்னான், அதுக்கு தான். நீங்க தான் என்னை வெளியெடுக்க ஹெல்ப் பண்ணாங்கன்னு தமிழ் சொன்னா. ராவணன் தமிழை திரும்பி பார்த்தான். அவள் அர்த்தமாய் சிரித்து கொண்டாள். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் வரேன் என்று ரம்யா மற்றும் அசோக் சேர்ந்து குழந்தைகளை அழைத்து கொண்டு செல்ல தமிழும் கிளம்ப தயாரானாள். நீ எப்படி போவ? வா, நானே ட்ராப் பண்றேன். இல்லை சார், வேணாம் என்று தமிழ் தயங்கினாள். அட வா என்று ராவணன் காரை எடுக்க போக அந்த கார் உள்ளே அமர்ந்திருந்தான் கவின். அதுவும் சேம் பப்பி ஷேமாய். அடச்சே, டேய், என்ன கருமண்டாது? மச்சி, உன்கிட்ட மறக்க ஏதாவது இருந்தா குடுடா. அந்த சண்டால சிரிக்கி என் டவலை உருவிட்டு போயிட்டா மச்சி.
அது வரைக்கும் நீ என்ன பூ பறிச்சியா? ஆனா அன்றாயர் கூட போடாம ஆட்டிட்டு வந்திருக்க பாரு. அங்கே நிக்கிற நீ. நான் எங்கடா நிக்கிறேன்? ரொம்ப நேரமா யாரும் பாத்துறக்கூடாதுன்னு மறைஞ்சு குந்தின்னு இருக்கேன். அந்த ரைட்டர் அம்மாவுக்கு வேலை இல்ல, பக்கம் பக்கமா டயலாக் கொடுக்கும். ஆனா காத்துல பறக்கிறது ஏமான மச்சி. இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா டவுசர் மட்டும் போடாத என்று அவன் காருக்குள்ளிருந்து ஒரு டவலை எடுத்து கொடுத்தான். நீ எப்படி போவ? கார் இருக்கு, ஆனா அந்த பக்கம் சம் லேடிஸ் இருந்தாங்க, அதான் உன் கார்ல பதுங்கி இருந்தேன். நான் கார்ல போயிருவேன். இப்படி பார்த்தா என்ன பண்ணுவ? இது கூட ஓகே மச்சி, ஃபோட்டோ ஷூட்டிங் வந்தேன்னு சொல்லுவேன். ஆனா ஒண்ணுமே இல்லாம போயிருந்தாதான் ரொம்ப அசிங்கம். அப்ப கூட இன்னொரு வழி இருக்கு, பிட்டு பட ஷூட்டிங்னு சொல்லிக்கலாம். ஏன்டா நக்கல் பண்ண மாட்ட? ஆமா, ரொம்ப க்ளோஸா உட்காந்து பேசிட்டு இருந்த. என்ன நடக்குது? சம்திங்கா? இப்ப போறியா இல்ல இதையும் உருவிட்டு விடவா? அந்த பக்கமா வெறி நாய் ஒன்று சுத்திட்டு இருக்கு. ஐயோ, நான் போறேன்டா என்று ஓடியே விட்டான் கவின். ராவணன் தமிழை அழைத்து கொண்டு சென்றான். காரின் ப்ளூடூத் வழி இளையராஜா இசை எழுப்பிக் கொண்டிருந்தார். ஆத்தாடி, பேரு கூட சொல்லக்கூடாது, அப்புறம் காப்பிரைட்ஸ் அடிச்சிட்டு போறாரு. சரி, பொத்தாம் பொதுவா யாரோ சாங் போடுறாங்கன்னு சொல்லுவோம். தமிழ் அந்த பாடலை ரசித்தபடி வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டு வந்தாள். சார், இப்போ நாங்கள் பழைய வீட்டில் இல்லை, இந்த பக்கம் போங்க என அவளை வழி சொன்னாள். ராவணன் அவள் சொன்ன இடத்தில் கொண்டு வந்து வண்டியை நிறுத்தினான். தமிழ் காரை விட்டு இறங்க முயன்றாள். தமிழ், அவள் என்னவென்பது போல் பார்த்தாள். தேங்க்ஸ், 4வது முறையாக சொன்னான். தமிழ் வானத்தை எட்டி பார்த்தாள். என்ன பண்ற? இல்ல, த கிரேட் ராவணன் அர்ஜுன் இவ்வளோ டைம் தேங்க்ஸ் சொல்றாரே, அதான் மழை வரப்போகுதோன்னு பார்க்குறேன். நீங்க ரொம்ப மாறிட்டீங்க சார். அப்படியா சொல்ற? எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அப்போ ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் போட்டுமா? தமிழ், ஆ, உனக்கு ஏதாவது வேணுமா? கேளு. எனக்கு எதுவும் வேணாம் சார். இல்லை, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு என்ன வேணாலும் கேளு, நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன். எது கேட்டாலும் செய்வீங்களா? கண்டிப்பா கேளு. அவள் என்ன கேட்கப் போகிறாள் என்ற எதிர்பார்ப்பு அவனிடம் இருந்தாலும் அவள் தன் சுதந்திரத்தை கேட்பாளோ என்ற பதட்டமும் இருக்கத்தான் செய்தது. ஆனால் அவள் என்ன கேட்டாலும் சரி, அவன் அதை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில்தான் இருந்தான். எனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியல. நான் யோசிச்சு எப்பயாவது ஒரு நாள் கேட்குறேன். ஆனா இப்ப விஷ் இல்லை, ஒரு ரெக்வஸ்டா கேட்குறேன். அதை பண்ணுவீங்களா? சொல்லு. இனிமே நீங்க ட்ரிங்க் பண்ணாதீங்க. ஆனா ஒருவேளை எனக்காக ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா இதை பண்ணுங்க என காரை விட்டு இறங்கி அவள் பாட்டுக்கு நடந்தாள். ராவணன் அந்த ஸ்டேரிங்கை பிடித்தான். அவள் ஏன் இவ்வளவு நல்லவளாக இருக்கிறாள் என்று நிஜமாய் அவனுக்கு தெரியவில்லை. அவள் நினைத்திருந்தால் இப்பொழுது கூட அந்த கடனை கழிக்க சொல்லி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது கூட அவன் நன்மைக்காக மட்டும்தான் யோசிக்கிறாள். அந்த ஸ்டேரிங்கில் தாளம் போட்டவன் அவசரமாய் காரை விட்டு இறங்கினான். தமிழ் அவனுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் நடந்து சென்றாள். இவன் காரை விட்டு இறங்கி வேகமாக நடந்தான். தமிழ், கத்தி அழைத்தான். அவன் சத்தம் அவள் காது மடலை தீண்டி சென்ற நொடி அவள் என்னவென்று திரும்பி பார்க்க இவன் மூச்சு வாங்க அவள் முன்னே ஓடி வந்து நின்றான். என்னாச்சு சார்? இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. என்ன? இதுதான் என்று அவள் என்னவென்று உணரும் முன்னே பட்டென அவளை இடையோடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டான் ராவணன். அந்த நடு ரோட்டில் நள்ளிரவு நேரத்தில் மங்கி ஒளிக்கும் தெருவிளக்கு வெளிச்சத்தில் கட்டி அணைத்தான் அவளை. அவன் இப்படி திடீரென அணைப்பான் என எதிர்பாராதவள் ஒரு நொடி ஸ்தம்பித்து போய் நிற்க, அவன் அணைப்பில் காமம் இல்லை, ஒரு தாயை தேடிய குழந்தை போல் ஏக்கம்தான் இருந்தது. அதை அவளும் உணர்ந்ததாலோ என்னவோ அவள் கரம் மெல்ல அவன் தலையை கோதி கொடுத்தது மென்மையாக.